கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பதே ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென், ஆமென். எனக்கும் இன்னைக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு. உங்களோட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிப்பது எனக்கு கிடைச்ச பாக்கியம், எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஆமென், ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார்? ஆமென். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், எவ்வளோ நேரத்தில் நம்ம தவறி போனாலும் கர்த்தருடைய கிருபைகள் ஒரு நாளும் மாறவே இல்லை, அவருடைய நன்மைகள் ஒரு நாளும் குறைபடவே இல்லை. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போதும் சாட்சியாக சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். எனக்கு தகுதி இல்லைனாலும் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறாரா? இருந்திருக்கிறாரா? ஆமென், ஆமென். கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லி பாட போகிறோம். உற்சாகமா இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்ல போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் என்ற பாடல கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கூட இந்த worship டீம் பின்னாடி இருந்தீங்க, if you can come and join us for worship, it will be wonderful. Thank you, praise God. Amen. Let's worship Jesus. கர்த்தரை நோக்கி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்களேன். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. நீங்க சொல்லுங்களேன், கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. சேர்ந்து பாடுவோம். நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி என்று சொல்ல வந்திருக்கிறோம். துதி பலிகள், ஓ உம்மை. கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க. One more time. கர்த்தர் செய்த, ஓ நீர் செய்த நன்மைக்காக நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களோட ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார்? எத்தனை பேருக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க, வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாங்க? எஸ், என் வாழ்க்கையிலலாம் நிறைய தீர்க்க தரிசனம், நிறைய வாக்குத்தத்தம். சின்ன வயசுல இருந்து யார் பார்த்தாலும், நான் பிறந்து 3வது மாசத்துல என் வீட்டுக்கு வந்து ஒரு 2 ப்ராஃபட்ஸ் மலேசியாவிலேருந்து வந்து ப்ராஃபஸை பண்ணாங்க. இந்த மகள் பிற்காலத்தில் பயங்கரமான பாடல் பாடுவா. அப்போ நான் குழந்தையா இருந்தேன், ஆனால் அப்போ சொன்ன வாக்கு தத்துவம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறுது. ஆமென். ஏன் தெரியுமா? கர்த்தர் உடன்படிக்கையை செய்த தேவன், அவர் உடன்படிக்கையை செய்த தேவன். உங்களோட ஒரு கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாரா? ஏற்ற வேளையில் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். அவர் சொல்லிய வார்த்தையை மறப்பதற்கு மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால உங்களுடைய வாழ்க்கையில சில உடன்படிக்கை இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் செய்து முடிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்ற வேளையில கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தர் செய்து முடிப்பார். விசுவாசத்தோட பாட போகிறோம். ஓகே, என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னன் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னன் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின். ஓ கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள்
சொல்ல போகிறோம். Yes Jesus, கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி. Yes Lord, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய தேவைகள் நெருக்கி சத்தத்தை உயர்த்தி தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக யெகோவா இறைவாக இருந்திருக்கிறார்ல, அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், ஒரு நாளும் மறப்பதில்லை. சத்தத்தை உயர்த்தி தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த கண்மணியே அவர் செயலை அடக்கி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கே நன்றி சொல்லுகிறோம். எங்களை மறவாமல் இருக்கிறே, அதற்காக நன்றி அப்பா. One last time நன்றி பலிகள், நன்றி பலிகள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆலயம் கூடி துதி பலிகள் பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள். One last time கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. உமக்கே நன்றி சொல்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க நீங்க சொல்லுங்களேன் சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக அவர் நன்மைகளை செய்திருக்கிறார்ல, அதை எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா குடும்பமா நாங்க நன்றி சொல்லுகிறோம். எவ்வளோ கிருபைகள், எண்ணி முடியாத நன்மைகள். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி. Yes, Jesus, உமக்கே நம்மை மறவா எங்களை மறவாதவரே எங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா. எங்க கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. வாயை திறந்து சொல்றீங்களா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை நடத்தி வந்தீங்களே, என்னை பாதுகாத்தீங்களே, நன்றி அப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன் லாஸ்ட் டைம் அவரை நோக்கி சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். எங்களை மறவாதவரே நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உம் கிருபையை எண்ணி நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. We give you thanks Jesus. எத்தனை பேருக்கு கர்த்தரை இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும்?
கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளோ கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். இதற்கு ஈடா நம்மளால என்ன தெரியுமா செய்ய முடியும்? நம்மளுடைய ஆராதனையை தான் செலுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர்னால எல்லாமே செய்ய முடியும்? There's nothing that's impossible for God. அவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா? கர்த்தர்னால ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் செய்ய முடியாது. அவரை ஆராதிச்சு கொள்ள முடியாது. அதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு ஆராதனையை செலுத்தும்படி, அவருக்கு துதியை செலுத்தும்படி. அவரை சுற்றி பரலோகத்தில் மூப்பர்கள், தூதர்கள் எல்லாரும் 24/7 இரவும் பகலும் அவங்களுடைய ஆராதனையை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்களாம். அவங்களுடைய ஆராதனையில எந்த பிழையும் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுடைய ஆராதனை. அவங்களுடைய பாடல்களே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அந்த பாடல்களையும் தாண்டி கர்த்தர் உங்களுடைய ஆராதனையில் பிரியமாக இருக்கிறாராம். உங்களுடைய ஆராதனையை கர்த்தர் வேணும் என்று கேட்கிறாராம். ஏன் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் கர்த்தரை பற்றி பாடுவாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தருடைய நன்மைகளை, அவரை ருசி பார்த்து நீங்கள் பாடுறீங்க தெரியுமா? இதுதான் கர்த்தருக்கு உண்மையான ஆராதனை. இது மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியில் கர்த்தரை நோக்கி, அப்பா நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உண்மையானவர், எனக்கு தேவைகள் இருக்கலாம் ஆனால் எனக்கு குறையே இல்லை அப்பா, நீங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்கிறீங்கல்ல, இதுதான் அவருக்கு உண்மையான ஆராதனை. இதுதான் அவருக்கு பிரியமான ஆராதனை. அவரை நோக்கி சொல்கிறீங்களா? அப்பா உங்களை இன்னும் நான் துதிக்க போகிறேன், உங்களை இன்னும் நான் ஆராதிக்க போகிறேன் அப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான். You are my everything Jesus. You are my everything Lord. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். One more time. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்மளுடைய வியாதியின் வேதனைக்கு மத்தியில கர்த்தர் யெகோவாவாக இருக்கிறார். அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், சுகமளிக்கும் தேவன். உங்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு தேவை இருக்கா? ஏதாவது ஒரு வியாதியினால ரொம்ப வருஷம் போராடி கொண்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு மாத்திரம் சுகமே இல்லை, எனக்கு மாத்திரம் மீண்டும் மீண்டும் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், அவர் சுகத்தை அளிக்கின்ற தேவன். இந்த மாலை வேளையில எந்த பலவீனத்தின் மத்தியில நீங்க இங்க வந்திருந்தாலும் கர்த்தர் அவருடைய சுகத்தை பூரணமாக அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவனாக இருக்கிறார். It is the will of God for you to be made whole, for you to be made healed. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை, கர்த்தர் உங்களை மீண்டும் எழுப்புகிறார், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடு
பிரசன்னத்து கிட்ட எங்களை சேருங்க. இன்னும் துதிப்பேன். Take us to your presence, Lord. பிரசன்னத்திற்கு நேராக, சமூகத்துக்கு நேராக இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத. That is Jesus. அவர் ஒருபோதும் விலகாத கர்த்தர், விலகாதவரே. விலகாத மேகம் நீர், முன் செல்லுகிற ஆவியானவரே. எங்களை விட்டு விலகாதவர், மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே. Oh yes, Jesus, உம்மை உயர்த்துகிறோம். மேலமா செட்டேலே லாலாமா செட்டே. ஓரே லாமா செட்டே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சொல்லுங்க, என் பேச்சுல, என் மூச்சுல, நீங்க வேணும்ப்பா. எங்களோட கலந்திருக்கிற கர்த்தர். Make your presence tangible, Jesus. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அவரை நோக்கி கேளுங்களேன். என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில, நான் செய்யற எல்லாவற்றிலையும் நீங்க மாத்திரம் தான்ப்பா எங்களுக்கு வேணும். என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அவரை நோக்கி அன்போட சொல்லுங்களேன். அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளுபவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் பா, எங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை மூடுங்க. விலகாத மேகம் என்று சொல்லியிருக்கிறீங்களே, உங்களுடைய பிரசன்னத்தை தாங்கப்பா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, அன்பின் மகிமையின் ஆவியானவரே, அன்பின் Yes, Jesus, உம் பிரசன்னத்தை இந்த ஆராதனையின் வேளையில அலையலையாக எங்க மேல ஊற்றுங்கப்பா. எங்க மேல ஊற்றுங்கப்பா. வாயை திறந்து கேளுங்கப்பா. உங்க பிரசன்னத்தை எங்க மேல ஊற்றுங்க. ஆவியானவரே, உங்களுக்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆராதனையை செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு எல்லாமே. இது இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை அப்பா. இது இல்லைன்னா எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது.
இதுதானே எங்களுடைய பலன். உங்களுடைய பிரசன்னம் தானே எங்களுடைய ஜீவன். உங்களுடைய பிரசன்னம் தானே எங்களுக்கு எல்லாமே. இதுவரைக்கும் எங்களை விலகாத மேகமாக இருந்திருக்கிறீர். ஒரு நாளும் எங்களை விட்டு விலகல, ஒரு நாளும் எங்களை கைவிடல. எத்தனையோ சூழ்நிலை எங்களுக்கு விரோதமாக வந்திருக்கலாம். எங்களுடைய ஜீவனுக்கு விரோதமாக, எங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக. இன்றைக்கு நீங்க இங்க நின்றிருக்கவே கூடாது. ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தின் நிமித்தம் ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். அது அவருடைய பிரசன்னம். அதுதான் அவருடைய பிரசன்னம். அவருடைய பேரில் ஜீவன் உண்டு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பிசாசு உங்களுக்கு விரோதமாக வர வேளையில கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்காக போராடுகிறது. கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்களுடைய ஷீல்டா கர்த்தர் போடுகிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற வேலியை போல அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கும் வேலியை போல, உங்களுடைய குடும்பத்தை சுற்றி இருக்கும் வேலியை போல. எத்தனையோ அம்புகளை பிசாசு உங்களுக்கு விரோதமாக நீட்டி இருக்கலாம். ஆனா அது வாய்க்காமல் போறதுக்கு காரணம் கர்த்தருடைய பிரசன்னம். ஒரு வேலியை போல, அவருடைய ரத்தத்தை ஒரு வேலியை போல உங்களை சுற்றி போட்டிருக்கிறார். ஒரு முத்திரையாக, ஒரு முத்திரையாக. I see a fence over you. ஒரு வேலியை பார்க்கிறேன். உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலியை போடுகிறார், ஒரு வேலியை போடுகிறார். That is the presence of God. Oh, your presence, Jesus. Your presence, Lord. Yeshua. சொல்ல சொல்ல கர்த்தர் ஒரு புதிய பலத்தினால, ஒரு புதிய பிரசன்னத்தினால உங்களை நிரப்புகிறார். அவருடைய நாமத்தில் ஜீவன் உண்டு, அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. உங்களிடத்தில் இருக்கிற இந்த பலத்தினால முடியாது. ஆனா கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற பலன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற நாமம். இது உங்களுக்காக வழக்காடுகிற நாமம். உங்களுடைய முடியாத சூழ்நிலையை மாற்றுகிற நாமம். இது வல்லமை உள்ள நாமம். அவருடைய நாமத்தை சத்தத்தை உயர்த்தி
வசனம் உங்களுக்காக யாவையும் வாய்க்கை செய்ய போகிறது. அவர் ஒரு புதிய ஆவியினால உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை புதுப்பித்துக்கொள். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற வல்லமை, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற பலன், ஒரு புதிய பரிமாணம், ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். He's calling you into a new season of strength. ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல போகிறார். கர்த்தர் உங்களை அழைத்து செல்லுகிறார். இதற்கு மேல போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா எனக்கு எப்போ நடக்கும், எப்போ செய்வீங்க, எனக்கு எப்போ செய்து முடிக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப நாள் கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, இதற்கு மேல உங்களுடைய போராடுகிற நேரம் முடிந்து விட்டது. நோ மோர் பேட்டில். இதற்கு மேல நீங்க மாம்சத்தினால போராட போகிறதில்ல, ஆவியினால உங்களுடைய வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. கர்த்தர் கொடுக்கிற புதிய ஆவியினால, ஒரு புதிய பலத்தினால, உங்களுடைய பலத்தினால அல்ல, உங்களுடைய பலத்தினால அல்ல, கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய ஜீவனால, அவருடைய பலன் புதிய பலன். It is a new anointing. அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா உங்களுடைய பலன் வேணும், உங்களுடைய பிரசன்னம் வேணும், உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் அப்பா. It's enough Jesus. வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும். Your presence is enough for us Jesus. புதிய பலத்தினால எங்களை நிரப்புங்க, புதிய பலத்தினால நிரப்புங்க. Thank you for your new strength Lord. Thank you for your new anointing. புதிய அபிஷேகத்திற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளினால எங்களை நடத்தி வந்தீங்களே, எங்களுடைய ஜீவனை பாதுகாத்தீங்களே அப்பா, அதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. We give you thanks Jesus. உங்களுடைய நன்மைகளுக்காக நன்றி. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே உட்காருங்க. ஆண்டவருடைய பர்சன் ஒரு இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கும். கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால தான் அவளுடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடியுது. ஆமென், ஆமென். Wonderful. It is a joy and honor for me to minister to you tonight. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். A huge thanks to Ark of a Revival family for having me tonight. It is a privilege and honor for me to be here. Amen. Amen. Okay. பைபிள்ல எத்தனை பேர் பலிபீடம் அப்படின்ற வார்த்தையை படிச்சிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எஸ், எஸ். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பேர் இல்லை. நம்ம வசனத்தில் நிறைய வாசிக்கிறோம், நிறையா கேட்குறோம், நிறையா கதைகள் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். We're going to look at the altar of God. ஸோ இந்த பலிபீடம் அப்படின்னு நான் சொல்கிறப்போவே நிறைய பேருக்கு பழைய ஏற்பாட்டில் அவங்க செய்த பலி ஞாபகம் வரும். சில பேருக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து அந்த பலிபீடம் ஞாபகம் வரும். சில பேருக்கு பலிபீடம்னு சொன்னால் இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த ஸ்டேஜ், சபையில் இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஞாபகம் வரும். ஸோ இந்த பலிபீடம்னா என்ன? வாட் இஸ் தி ஆல்டர்? ஆல்டர்னா என்ன? A translation says altar is an elevated platform. ஒரு உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தில் நடக்கிற ஆராதனை பேர் தான் ஆல்டர், பலிபீடம். ஸோ இந்த பலிபீடத்தை பற்றி நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஜெனசிஸில் மாத்திரம், ஆதி ஆகமத்தில் மாத்திரம் 12 times இந்த பலிபீடத்தை பற்றி போட்டிருக்கு. 12 times it's mentioned in Genesis. நிறைய பேர் ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுறதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம், நோவா,
மோசே, ஈசாக்கு, காயின் எல்லாரும் பலிபீடத்தை கட்டுறதை பற்றி பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் வந்து பலிபீடத்தை பற்றி இவ்வளோ வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்தார்? Why was it very important in the Old Testament? இந்த பலிபீடத்தை பற்றி பார்க்குறப்போ எதற்காக இந்த பலிபீடத்துக்கிட்ட ஜனங்க வருவாங்கன்றதை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ எவ்ரி டைம் பீப்புள் வாண்டட் டு வர்ஷிப் காட், ஆண்டவரை ஆராதிக்கணும், இல்லை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், இல்லைன்னா ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரோட ஒப்புரவாகணும்னா நம்ம இப்போது நமக்கு கிடைச்ச டைமில், நமக்கு கிடைச்ச வாரத்தில் இருக்கிற நாட்களில் நம்ம இந்த மாதிரி ஆராதனைக்கு வரோம், சபைக்கு போகிறோம். அப்படியும் இல்லையா, நம்ம சர்ச்சுக்கு போக முடியலனாலும் வீட்டில் நம்ம வந்து வர்ஷிப் சாங்ஸ் கேட்குறோம், மெசேஜ் கேட்குறோம், லைவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவங்கள ஆண்டவரை தேடணும்னா அவங்களுடைய வீடுலேயோ இல்லை அவங்க நினச்ச இடத்துலையோ செய்ய முடியாது. இந்த பலிபீடத்தில் தான் வந்து ஆண்டவரை தேட முடியும். இட் இஸ் ஒன்லி அட் தி ஆல்டர் வேர் தே குட் கம் அண்ட் ஃபைண்ட் காட். ஸோ இந்த பலிபீடத்தை பற்றி பார்க்குறப்போ 3 முக்கியமான காரியத்துக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பாவ மன்னிப்பிற்காக, இன்னொன்று நன்றி செலுத்துவதற்காக, மூன்றாவது ஆண்டவரிடத்தில் ஏதாவது கேட்பதற்காக இல்லை ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக. So this is the 3 places where sins, for thanksgiving and for petition. இந்த 3 இடத்திற்காக தான் பலிபீடம் பிரதானமாக பயன்பட்டது. So when we look at the altar, apart from every other place, எல்லா இடங்களையும் காட்டிலும் இந்த பலிபீடத்தில் தான் ஆண்டவர் வந்து மனுஷனோட உறவாடுகிற ஒரு இடமாக இருந்ததாம். It was a place where God and humans connected. ஸோ எப்படி நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்கன்னா ஆண்டவரோட ஆராதனை செய்கிற நேரம் இது. நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்து உங்களுடைய ஜூம் மீட்டிங்கோ இல்லை உங்களுடைய ஹோம்ஒர்க்கோ இல்லை உங்களுடைய அசைன்மெண்ட்டோ ப்ராஜெக்டோ செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆலயத்துக்கு வந்தால் ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். இதே போல தான் பலிபீடத்துக்கு நேராக பழைய ஏற்பாட்டில் ஜனங்க வரப்போ இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், ஆராதனை செய்கிற ஒரு இடமாக இருந்தது. ஸோ இந்த பலிபீடத்தை பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் கனெக்ஷன், உறவாடுகிற ஒரு 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 இடமா இருந்தது, ஒரு ஸ்தானமாக இருந்தது. அடுத்து இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ உறவாடுறது அப்படின்னு நான் சொல்கிறப்போ நான் மாத்திரம் பேசுறது இல்லை, நீங்களும் என் கூட பேசணும். கரெக்டா? எஸ். ஸோ நான் மாத்திரம் பேசுறது பேர் வந்து நான் இப்போ பண்ணுறேன்ல, இது பேர் தான் நான் மாத்திரம் பேசுறது. இப்போ உங்களோட நான் ஒரு கான்வர்சேஷனோ இல்லை ஒரு பேச்சுவார்த்தையோ நடத்தணும்னா நீங்களும் என் கூட பேசணும். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? நல்லா இருக்கும். அது நல்லாவே இல்லைனாலும் நீங்கள் நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். ஸோ இது பேர் தான் உறவாடுதல். ஸோ இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் வந்து உறவாடுவாராம். So it is a place where God communicated with people. ஆண்டவர் வந்து மனுஷனோட உறவாடுகிற ஒரு இடமா இருந்தது. ஆண்டவருடைய மகிமையை அப்படியே பார்த்துட முடியாது. பார்த்துட்டோன்னா மனுஷனாக நம்ம அதனால் தாங்கி கொள்ள முடியாது, இருக்கிற இடத்துலையே மறிச்சிருவாங்க. அதனால் ஆண்டவர் அழகாக இந்த பலிபீடம் அப்படின்ற இந்த ஒரு அழகான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அண்ட் மூன்றாவதாக இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் ரிமைண்டிங். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூற்ற ஒரு இடமா இருந்துதான். ஸோ பலிபீடத்தில் ஒவ்வொரு முறையும் பழைய ஏற்பாட்டில் பிரதானமாக அங்கே போனது கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்காக. ஸோ கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்ம பாடணும்ல, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி பலிகள். ஸோ பழைய ஏற்பாட்டில் குவைட் லிட்ரலாக அவங்க போய் பலியை செலுத்தினாங்க. ஸோ இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் டிவைன் கனெக்ஷன், it was a place of communication, and it was a place of reminding of the goodness of God. ஸோ இந்த பலிபீடம் அப்படின்னு சொல்கிறப்போ பலியை தாண்டி இது ஆராதனை செய்கிற ஒரு ஸ்தானமாக இருந்தது. இட் வாஸ் an act of worship. ஸோ பழைய ஏற்பாட்டில் நம்ம பாடுறோம்ல, நமக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 2 பாட்டு, கர்த்தருக்கு அழகாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறது தான் கர்த்தருக்கு ஆராதனை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பலி செலுத்துவது தான் பிரதானமாக அவங்க செய்கிற ஆராதனையாக இருந்தது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வீடை கொடுத்துருக்கிறார். ஆமேன்.
விசுவாசத்தில் சொல்லுங்களேன், கொடுக்க போறாருன்னு சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு புதிய வீடை கொடுத்திருக்கிறார். அதற்காக நீங்க நன்றி சொல்றதுக்கு சபைக்கு வரீங்க. ஸோ சபைக்கு வரப்போ நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து இப்படி வந்து ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா அந்த நன்றிக்கு ஏற்ப ஒரு பலி இருக்கும். அந்த பலியை தேடி கண்டுபிடித்து நீங்கள் எடுத்துட்டு வந்து இந்த பலிபீடத்தில் வந்து கொடுக்கணுமா. ஸோ இந்த பலிபீடத்தில் வந்து கொடுக்குறப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஆசாரியன் அந்த பலியை எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக வைத்து அதை பலி செலுத்துவாங்க. ஸோ இதுதான் பிரதானமான ஆராதனையா இருந்தது பழைய ஏற்பாட்டில். ஸோ திஸ் வாஸ் த வர்ஷிப் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். இந்த பலிபீடத்தில் செய்கிற ஆராதனையும் வேற எல்லா இடத்துலையும் செய்கிற ஆராதனைக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? பலிபீடத்தில் செய்கிற ஆராதனை ஒரு கிரயம் செலுத்துகிற ஆராதனையா இருந்தது. It was a costly sacrifice. It was a costly sacrifice. So பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா Exodus chapter 30 verse 20. Exodus chapter 30 verse 20. Someone can read it for us in Tamil. In English, they shall wash with water so that they will not die. Also, when they approach the altar to minister by presenting a food offering to the Lord. So இந்த பலி செலுத்துவது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையா இருந்தது பழைய ஏற்பாட்டில். அவங்க வந்து சாகாமல் பிழைத்திருப்பதற்கு இது ரொம்ப முக்கியமா இருந்தது. இங்கே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு வந்து அந்த பலியினால எதுவும் கிடைக்க போறதில்லை. ஆண்டவருக்கு பலி தேவையில்லை. ஆனால் ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற அந்த அந்த ஒரு கடமை முக்கியமாக இருந்தது. இட் வாஸ் பிகாஸ் தே குட் ஸ்டே அலைவ். உயிரோடு இருந்து கர்த்தருடைய நன்மைகளை சொல்வதற்கான முக்கியமான ஒரு 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 சின்னமாக இருந்தது பலி செலுத்துவது. ஓகே, ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் முக்கியமான காரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் முக்கியமான காரியமாக இருந்தது சாக்ரிஃபைஸ், பலி. ஸோ பலி அப்படின்றது பழைய ஏற்பாட்டில் அது வந்து ஒரு மிருகமாக இல்லை ஒரு ஆனிமலாக இருந்தது. லெவிட்டிகஸில் சொல்லுது, the life is in the blood of the animal and it is the blood that makes atonement for your sins. ஸோ அந்த மிருகத்தோடைய ஜீவன் வந்து அதோடைய ரத்தத்தில் இருக்குது. ஸோ அந்த ரத்தம் தான் உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து போய் சிஎம்ஐ பார்க்கணும், இல்லை பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும். இப்போ நான் நினச்சா போய் பார்க்க முடியுமா? இல்லை. ஏன்னா அவங்க ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, கரெக்டாக? அவங்கள போய் பார்க்கணுன்னா இது நான் செய்யணும், இப்படி நான் அப்ரோச் பண்ணணும்னு இருக்குது. அவங்கள போய் பார்க்குறப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்ச முந்தானேத்து செஞ்ச பழைய இட்லி எடுத்துகிட்டு போவீங்களா? மாட்டிங்கல்ல. என்ன எடுத்துகிட்டு போவீங்க? புதுசாக ஏதாவது பயங்கர எக்ஸ்பென்சிவாக, ஏதாவது காஸ்ட்லியாக, ஏதாவது ஏன் முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்க்க போகிறோம். அவங்களுக்கு என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்ல, பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கலைச்சி பாரு, உங்கள் கை காசுக்கு மேலேயாச்சும் ஏதாவது போட்டு போய் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்கல்ல. அதே போல் தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு நம்மளுடைய சொத்தோ நம்மளுடைய சுகமோ நீங்கள் வச்சுருக்க நிலமோ இதெல்லாமே ஏமாத்திரம் கொடுத்ததே அவர் தான். ஆனால் அவருக்கு பாத்திரமாக இருக்கத்தக்க ஒரு ஆராதனை செய்வதற்கு தான் ஆண்டவர் பலி செலுத்துவதை கேட்கிறார். Because he is worthy, he deserves a worthy sacrifice, a worthy offering. ஸோ பழைய ஏற்பாட்டில் இந்த பலி செலுத்துவதற்கு there was a term. இந்த டேர்ம் வந்து கோர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. KORBAN, கோர்பான். கோர்பானுக்கு என்ன அர்த்தம்னா சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்னு அர்த்தம்.
ஸோ எப்படி வந்து நான் சொன்னேன்ல, பழைய ஏற்பாட்டில் அந்த அந்த ஒரு ஆனிமலை எடுத்துகிட்டு வந்து பலிபீடத்தில் வச்சு ஆசாரியன் செய்கிற அந்த பலி. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் கோர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்பானில் என்ன ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது தெரியுமா? நான் அதை பற்றி படிக்கிறப்போ அவங்களுடைய பிரதானமான ஆராதனையே இதுவாக தான் இருந்தது. பிரதானமான ஆராதனை. அப்பேற்பட்ட ஆராதனையை கர்த்தர் உங்களிடத்துலையும் என் இடத்துலையும் இப்போ எதிர்பார்த்தாருன்னா, எத்தனை பேர் வாரம் வாரம் சர்ச்சுக்கு வருவோம்? எத்தனை பேர் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றது இட் வாஸ் an expensive thing. It was a costly thing. அதற்கு ஒரு கிரயம் இருந்தது. Because it was precious. So the presence of God was precious. அவங்க செய்கிற இந்த பலியை பற்றி நான் சொல்கிறேன்ல, இது வந்து ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச ஆடு மாடோ எடுத்துகிட்டு வர முடியாது. அவங்களுக்கு எந்த ரீசனுக்காக அவங்க பலியை செலுத்துகிறாங்களோ ஃபஸ்ட்டு அந்த ரீசனை பார்க்கணும். இப்போ நான் நன்றி செலுத்துறதுக்கு ஆண்டவர் பலி செலுத்துகிறேன்னா, நன்றிக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் இந்த அனிமல் நீங்கள் கொடுக்கலாம், இது நீங்கள் கொடுக்கக்கூடாது, இந்த மலையில் இருக்கிற இந்த கலரில் இருக்கிற இந்த ஆடை தான் கொடுக்கணும், இந்த மாடை தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்க தேடி போய் அந்த ஆடை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால் அவங்க வீட்டிலலாம் செய்ய முடியாது. எடுத்துகிட்டு போய் ஆலயத்தில் போய் கொடுக்கணும். அந்த பலிபீடத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஆசாரியன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர். ஆனாலும் there were people in the Old Testament who did this worship every single day. ஒவ்வொரு நாளும் செய்தாங்க. ஸோ எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு சாக்ரிஃபைஸ் அவங்க செலுத்தியிருக்கிறாங்கல்ல, எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆராதனையை செய்திருக்கிறாங்கல்ல. இந்த ஆராதனையை பற்றி பார்க்குறப்போ Genesis chapter 22 verse 5. Genesis chapter 22 verse 5. ஸோ ஆபிரகாமை கர்த்தர் பலி செலுத்துவதற்கு அழைக்கிறப்போ கர்த்தர் பலி செலுத்துவதற்கு தான் அழைக்கிறார். ஆனால் ஆபிரகாம் நானும் பிள்ளையாண்டானும் கர்த்தருக்கு போய் ஆராதனையே செலுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறார். we and the boy will go worship and come. நான் ஒன்று சொல்லவா, பைபிளில் ஆராதனை worship அப்படின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணப்பட்ட இடம் இதுதான். Genesis chapter 22 verse 5. This was the first mention of worship. அதுக்கு முன்னாடி வரைக்கும் worship ஆராதனை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. அதோடைய டேர்ம்ஸ் வந்து பண்ணாங்க, ஆனால் அதோடைய வார்த்தையை யூஸ் பண்ணல. ஸோ இந்த வார்த்தையை யூஸ் பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா அது பாடல்லையோ அது வந்து வரிகள்லையோ வசனம் வாசிக்கிறதுலையோ ஜபத்துலேயும் இல்லை, பலி செலுத்துவதில் ஆராதனை. கர்த்தர் அவரை பலி செலுத்துறதுக்கு தான் அழைக்கிறார். ஆனால் இவர் நான் ஆராதனை செய்ய போகிறேன் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து ஆராதனையை மாற்றுகிறார். ஸோ பலி செலுத்துவதுக்கும் ஆராதனைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். there is something that's very important. ஓகே, இதற்காக we have to look at the altar. பலிபீடத்தை பற்றி பார்க்கணும். this is point number 2. so first sacrifice பற்றி பார்த்தோம். number 2 is the altar. ஸோ இந்த பலி செலுத்துவது வெறும் ஆல்டர் அந்த பலிபீடத்தில் மாத்திரம்தான் செய்கிற ஒரு முக்கியமான கடமையாக இருந்தது. ஸோ இந்த பலிபீடத்தை எங்கேனாலும் எப்படினாலும் செய்ய முடியாது. ஆண்டவர் அதுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கர்த்தர் கொடுத்துருந்தார். ஸோ இந்த பலிபீடத்துடைய ரூல்ஸை நம்ம வந்து எக்ஸடஸ் சாப்டர் 20 verses 22, 24 to 25. எக்ஸடஸ் 20, 24 to 25ல நம்ம வாசிக்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல ஏறவும் வேண்டாம். So God was very, very particular and specific about how an altar had to be.
இந்த ஆல்டரை பற்றி பார்க்குறப்போ 3 முக்கியமான ஒரு ரூல்ஸ் ஆண்டவர் வந்து கொடுத்தார். ஃபர்ஸ்ட், இது வந்து மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பலிபீடமாக இருக்கணும். செகண்ட், இதில் வேறு எந்த ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடாது, வெறும் ஆராதனை மட்டும்தான் செய்யணும். அண்ட் மூன்றாவது, இதுக்கு எந்த ஷேப்போ எந்த ஃபார்மோ எதுவுமே இருக்கக்கூடாது, மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பலிபீடமாக இருக்கணும். ஸோ இந்த பலிபீடத்தை பற்றி பார்க்குறப்போ இந்த இடத்துல 24/7 வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறப்போ அந்த பலிபீடத்து மேலே வச்சு அந்த பலியை எரிப்பாங்க. அதை எரிக்கிறப்போ அந்த புகை அப்படியே மேலே போகும். அது மேலே போகிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குற காரியங்கள், நீங்கள் ஆண்டவரோட சொல்லணும்னு நினைக்கிற காரியங்கள், இதெல்லாம் உங்களுடைய தூபமாக கர்த்தருக்கு நேராக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதற்கு தான் அந்த பலியை எரிப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாபிக்ஸ். அதனால் நான் அடிக்கடி இதை பற்றி வாசிப்பேன், அடிக்கடி இதை பற்றி மெடிடேட் பண்ணுவேன். ஸோ இதை மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ 2022 குடும்பமாக நாங்கள் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு கடந்து சென்றோம். ஸோ இஸ்ரேல் தேசத்துக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய வாட்டி போயிருக்கோம். பேப்டிசம் எடுத்தது அங்கே தான். எவ்ரி இயர் வந்து சர்ச்லேருந்து ஒரு குரூப் வந்து இஸ்ரேல் கூட்டிகிட்டு போவோம். ஸோ இந்த பர்டிகுலர் இயர் வந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு போகிறப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வர்ஷிப் லீட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்பா, நான் எல்லாருமே போயிருந்தோம். ஸோ ஒரு நாள் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டே இருந்தது. ஸோ அந்த ஃப்ரீ டே அன்னைக்கு நாங்கள் வந்து போகாத ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும். யூஸ்வலாக இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அந்த யோர்தான் நதிக்கு கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடத்துக்கெல்லாம் நிறைய வாட்டி போயிட்டோம். அதனால் புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அங்கே தங்கி இருக்கிற ஜனங்க கிட்ட கேட்டப்போ, அவங்க ஷைலோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப பேருக்கு இதை பற்றி தெரியாது, நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரின்னு குடும்பமாக நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 2 hours பஸ்ஸில் போனோம். ஏதோ ஒரு காடுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இடம். ஸோ நாங்களும் போகிறோம் வரவே இல்லை இந்த இடம். அப்புறம் ஃபைனலாக ஒரு தூக்கத்தை போட்டு ஏன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த இடத்துக்கு போனோன்னே உள்ளே வந்து பஸ் போகாது, அதுக்கு மேலே நடந்து தான் போகணும். அந்த இடத்துக்கு நடந்து போகிறப்போ அந்த ஷைலோ அப்படின்ற இடத்துடைய அர்த்தம் அன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இஸ்ரவேலுடைய ஜனங்கள் அவங்க வந்து இந்த கூடாரம் அப்படின்ற இந்த கான்செப்டே ஆண்டவர் வந்து அவங்க வனாந்திரத்தில் இருக்கிறப்போ தான் கொடுக்குறார். எக்ஸோடஸில் தான் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார். அது வரைக்கும் அவங்க வந்து ஆலயத்துக்கு போய் தான் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். கூடாரம் இல்லை. they did not have the tabernacle. ஸோ இந்த டேபர்னாக்கிள் வந்து இட் வாஸ் அ போர்ட்டபிள் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ எங்கெல்லாம் அவங்க வந்து தங்கியிருந்தாங்களோ அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை ஏற்படுத்துவாங்க. கூடாரத்துக்கு மேலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். காலையிலே மேக ஸ்தம்பத்தை போல, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை போல இருக்கும்னு வாசிக்கிறோம்ல. இது வந்து இந்த கூடாரத்தோடைய ஐடென்டிட்டியாக இருந்தது. ஸோ இந்த கூடாரம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுடைய 40 years ஆஃப் வில்டர்னஸ் எல்லாமே முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்க கூடாரத்தை பெர்மனெண்ட்டாக அவங்க பிட்ச் பண்ண இடம் தான் வந்து ஷைலோ. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த கூடாரத்தை வந்து ஒரே இடத்துல, அது வரைக்கும் வனாந்திரத்தில் வேறு இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே வந்த பிறகு அவங்க முதலாவது வந்து ஏற்படுத்தினது இந்த கூடாரம் தான். ஸோ இந்த ஷைலோவில் ஆல்மோஸ்ட் 385 years ஜனங்க வந்து கூடி ஆராதிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் தெரியுமா இங்கே ஆராதிச்சா? இங்கே தான் வந்து 12 கோத்திரங்கள் பிரிந்து போனது. இங்கே தான் வந்து அன்னாள் வந்து கண்ணீர் விட்டு அழுதா தெரியுமா? அதெல்லாமே நடக்கிற காரியம் வந்து இந்த ஷைலோவில் இருக்கிற இந்த கூடாரத்தில் தான். ஸோ இந்த ஷைலோவில் இருக்கிற கூடாரத்துக்கு நாங்கள் போனப்போ இட் வாஸ் வெரி அம்யூசிங். இந்த மாதிரி ஒரு இடத்த பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. எத்தனையோ வாட்டி போயிருக்கோம், கேள்விப்பட்டதே இல்லை. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்லை, வெறும் ஒரு கிரவுண்டு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல அந்த பாபிலோனியன் வாருக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்த கூடாரத்தை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம்ல, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் சாமுவேல் இங்கேருந்து புறப்பட்டு போய் அவர் வந்து தாவீதை ராஜாவாக அனாயிண்ட் பண்ணுகிறார். அப்புறம் தான் வந்து சாலமன் கர்த்தருடைய புதிய தேவாலயத்தை கட்டுறார். ஸோ அது வரைக்கும் இருந்தது இந்த ஷைலோ தான். ஸோ இந்த ஷைலோக்கு போகிறப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இதுதான் வந்து we think this is where the altar was. இங்கே தான் வந்து பலிபீடம் இருந்திருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அங்கே வந்து ஒரு மார்க்கிங் வந்து போட்டு வச்சுருந்தாங்க.
ஸோ நாங்கள் கேட்டோம், எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க இந்த இடத்துல தான் இருக்கும்? ஏன்னா அந்த சுற்றி எதுவுமே இல்லை, ஒரு வனாந்தரமான ஒரு பயங்கர ஒரு ஒரு ட்ரை பிளேஸ், எந்த பில்டிங்கும் இல்லை, எந்த காடு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்த நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இந்த இடத்த நாங்கள் தேடுறப்போ இங்கே தான் ஷைலோ இருந்திருக்கோன்னு எங்களுக்கு ஒரு 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 ஐடியா இருந்தது. ஆனால் பர்டிகுலராக அந்த பலிபீடம் இங்கே தான் இருந்தது அப்படின்றத நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இந்த இடத்துல நாங்கள் வந்து நின்னப்போ அந்த மண்ணிலிருந்து வாசனை வந்துதான். அந்த மண்ணிலிருந்து என்ன வந்தது? வாசனை வந்துதான். ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 385 இயர்ஸ் இரவும் பகலும் அந்த இடத்துல இருந்து ஏறெடுத்த அந்த தூபம் அந்த மண்ணில் ஊறி போயிருந்துதான். ஸோ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று நல்லா கண்ணை மூடி நல்லா மூச்சு இழுத்து பாருங்களேன், உங்களுக்கும் அந்த ஸ்மெல்லு தெரியும் அப்படின்னாங்க. அதே போலவே அந்த இடத்துல கண்ணை மூடி நல்லா அப்படின்னு மூச்சு இழுத்து விட்டப்போ ஏதோ பர்ஃப்யூம் அடித்தது போல் இருந்தது. நம்ப மாட்டீங்க, அவ்வளோ அந்த இடத்துடைய மண்ணில் ஆராதனை ஊறி இருந்தது. அந்த இடத்துடைய மண்ணில் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு பலியை செலுத்தியிருப்பாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு அந்த இடத்துலேருந்து தூபத்தை செலுத்தியிருப்பாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்குறப்போ, நம்மளை பார்க்குறப்போ சொல்லுவாங்களா, இது கர்த்தருடைய பலிபீடம், இந்த இடத்துல ஆராதனை ஏற்படப்பட்டது. This is the temple of God. This was the altar of God. அதற்கான ஏதாவது ஒரு அத்தாட்சி நம்ம இடத்துல இருக்கா? ஏதாவது ஒரு விதத்துல உங்களை பார்க்கிறப்போ சொல்ல முடியுமா, நீங்க ஒரு ஆராதனை வீரன், இது கர்த்தருக்கு ஆராதனை செய்யற ஒரு சபையா இருக்கு? That worship was the identity of the place. அந்த இடத்துடைய அந்த சின்னமே அந்த இடத்துல செஞ்ச ஆராதனை தான். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கிறப்போ, நம்மளுடைய ஜீவனை பார்க்கிறப்போ ஆண்டவர் கேட்பார், ஏதாவது ஒரு விதத்துல நீ செஞ்ச ஆராதனையோட ஏதாவது ஒரு சாட்சி இருக்கா உனக்குள்ள? நீ ஆண்டவருக்கு செய்த ஆராதனை ஏதாவது ஒரு 1%? It's the question that God is asking us today. ஸோ இந்த பலிபீடத்தை பற்றி பார்க்குறப்போ நான் முக்கியமாக மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் சொன்னதை சொன்னேன். மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பலிபீடம், வேறு எந்த ஆக்டிவிட்டியும் அங்கே நடக்கக்கூடாது, வெறும் ஆராதனை மாத்திரம்தான். அண்ட் அந்த இடத்துல எந்த ஷேப்ஸோ மார்க்கிங்ஸோ இருக்கக்கூடாது. கர்த்தர் ஏன் தெரியுமா பலிபீடத்தை மண்ணினால் செஞ்சார் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டில்? புதிய ஏற்பாட்டில் இப்போ நம்ம வந்து பலி செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறதில்ல. ஏன்? ஏசு கிறிஸ்து நமக்கு பலியாக ஆனதுனால. ஆனால் ஏசு கிறிஸ்து நமக்கு பலியாக ஆனதுனால கர்த்தர் சில முக்கியமான திங்ஸை மாற்றினாரே தவிர, இந்த பலி செலுத்தி ஆராதனை செய்கிறது இன்னும் இருக்குது, இன்னும் நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்குது. ஸோ இயேசு நம்மளுடைய பலியாக ஆனதுனால அவருடைய ரத்தம் நம்மளுடைய ரத்தமாக மாறப்பட்டது. நம்மளுடைய அசுத்தமான ரத்தத்தை ஆண்டவர் எடுத்து பரிசுத்தமான ரத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஸோ அந்த பரிசுத்தமான ரத்தத்தின் மூலம் கர்த்தர் நம்மளை ஒரு பலிபீடமாக மாற்றுகிறார். நீங்களும் நானும் எப்படி உருவாக்கப்பட்டோம்? மண்ணினால உருவாக்கப்பட்டோம். கர்த்தருடைய மண்ணினால, கர்த்தர் மீது எல்லாத்தையும் அவருடைய வாயினால சிருஷ்டித்தார், அவருடைய சொல்லுனால சிருஷ்டித்தார். ஆனா உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் மண்ணினால உருவாக்கினார். ஸோ மண்ணினால உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம் நீங்க தான், அந்த பலிபீடம் நீங்க தான். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பலி செலுத்துறீங்களா? கர்த்தர் உங்களிடத்திலிருந்து உங்களுடைய காசையோ பணமையோ எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. பழைய ஏற்பாட்டில் எதிர்பார்த்தது போல தான் அந்த ஜீவனில் தான் கர்த்தருக்கு செலுத்துகிற பலி இருந்தது. ஸோ கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஜீவன். Are you giving your life to God? நம்ம சொல்லிடலாம், ஆமாம் நான் ஆண்டவருக்கு என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவருக்கு என்னுடைய நேரத்தை ஒப்பு கொடுத்துட்டேன்.
ஆனால் உங்களுடைய ஜீவனை நீங்கள் பார்க்குறப்போ பிரதானமாக உங்களுடைய ஜீவனில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவருடைய நேரத்தை செலவு செய்கிறீங்களா? Are you spending time with God? Are you spending time in the presence of God? இந்த பலிபீடத்தில் இருக்கிற இந்த அக்கினி வந்து லெவிட்டிகஸ் சாப்டர் 9 verse 24 இதை பற்றி பார்க்குறோம். Fire came out from the presence of Lord and consumed the burnt offering. கர்த்தரே அந்த இடத்துல அவருடைய அக்கினி அவரே போட்டார். அவர் போட்டது தான். அவர் போட்டுட்டு அதோட கர்த்தர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கொடுத்துட்றார். எவ்ரி டே they had to keep the fire burning. அந்த பலிபீடத்தில் இருந்த அக்கினியை ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து எரிந்து கொண்டே வந்து அதை வச்சிருக்கணும். அதே போலதான் கர்த்தர் அவருடைய ஜீவனின் மூலம் அவர் உங்களுக்கு கொடுத்த ரத்தத்தின் நிமித்தமாக உங்களை ஒரு பலிபீடமாக கர்த்தர் மாற்றி விட்டார். ஆனால் உங்களுடைய ஜீவனில் கர்த்தர் போட்ட அந்த அக்கினி, கர்த்தர் உங்களுக்கு நம்பி கொடுத்துருக்கிற அந்த அக்கினியை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்வது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு கடமை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. கடைசியா இந்த பலிபீடத்துல செய்கிற அந்த பலிக்கு எல்லாமே செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எல்லாமே செஞ்ச பிறகு, ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஷைலோ. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து இவ்வளோ நம்ம வந்து சாக்ரிஃபைஸை பற்றி பார்த்தோம். அந்த பலியை எடுத்துகிட்டு போய் பலிபீடத்தில் போய் செலுத்தி அங்கேருந்து அந்த தூபம் மேலே போனோம். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜருக்கு ரிவார்டு என்ன தெரியுமா? கர்த்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். He will respond to it. நோவா ஜெனசிஸ் சாப்டர் 8 verse 20ல ஆண்டவருக்கு அந்த ஃப்ளட் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு பண்ணது ஒரு பலிபீடத்தை ஏறெடுத்து அந்த இடத்துல இருந்து ஆராதனை செஞ்சாராம். அந்த பலிபீடத்துக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா ரெஸ்பாண்ட் பண்ணாரு? He made a covenant with Noah. இனிமேலும் நான் வந்து தண்ணியினால உன்னுடைய ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கவனன்ட்டை ஆண்டவர் செய்கிறார். ஸோ நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய பலிபீடத்திலிருந்து செய்கிற ஆராதனைக்கு ஆண்டவர் வந்து உங்களோட ஒரு கவனன்ட் செய்வார், ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் உங்களோட செய்வார். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி ஆல்டர். இதுதான் பலிபீடத்தோடைய முக்கியத்துவம். இட் இஸ் நாட் அபவுட் த சாக்ரிஃபைஸ், இட் இஸ் நாட் அபவுட் எனிதிங் எல்ஸ். த ரிவார்ட் இஸ் ஜீசஸ். த ரிவார்ட் வில் ஆல்வேஸ் பி ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஜபத்தின் ஆவி, தீர்க்க தரிசனத்தின் ஆவி, பாடுகிற தாளந்து, இதெல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. ஆனால் உங்களுடைய கிஃப்ட், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த பரிசு என்ன தெரியுமா? அவரே உங்களுடைய தகப்பனாக இருப்பார். அவரே உங்களோட கூட வருகிற ஒரு பிதாவாக இருப்பார். ஸோ இன் ஜெனசிஸ் Exodus chapter 20 verse 25, wherever I cause my name to be honored, I will come and bless you. எந்த இடத்துல கர்த்தருடைய பேரை நீங்க உயர்த்துறீங்களோ கர்த்தர் அங்க வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ உங்களுடைய பலிபீடத்திலேருந்து ஆண்டவருக்கு நீங்க அந்த ஆராதனையை செலுத்துறப்போ கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? அவரே வந்து அவருடைய பெயரை அந்த பலிபீடத்து மேலே எழுதுவாராம். பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு ஜெல்லஸான ஒரு காடாக இருந்தார். அவர் வந்து அவருக்கு செலுத்துகிற ஆராதனை அவருக்கு மாத்திரம்தான், வேற யாருக்கும் கிடையாது. அந்த ஆராதனையை அவருக்கு மாத்திரம் அவர் ஏற்படுத்தி கொண்டதற்கு ஒரு சைன் வந்து அவருடைய பேர் ஆண்டவர் வந்து எழுதுவாராம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு அந்த பலிபீடத்திலிருந்து அந்த அக்கினி வழியாக ஆண்டவருக்கு ஒரு ஆராதனையை செய்கிறீங்கல்ல, அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே போட்டிருக்கிற அக்கினியை நீங்கள் புதுப்பித்து கொள்கிறப்போ ஆண்டவருக்கு செய்கிற ஒரு ஆராதனை இருக்குல்ல, அதற்கு ஈடாய் கர்த்தர் அவருடைய நாமத்தை உங்கள் மேலே வந்து எழுதுவார். He will come and record his name on you. He will come and place his name on you. அவருடைய நாமத்தினால் அவர் முத்திரையிடுகிறார். அவர் முத்திரையிடுகிறார். அதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவருடைய நாமத்தை நீங்கள் சுமக்கிறப்போ நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களை பார்க்குறப்போ அவங்களுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும்,
இவங்க மேலே கர்த்தருடைய நாமம் இருக்கு, இவங்களுக்கு எதிர்க்க என்னால் போக முடியாது, இவங்களுக்கு விரோதமாக என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இது கர்த்தருடைய நாமத்தை சுமந்திருக்கிற ஒரு பலிபீடம், இதற்கு விரோதமாக என்னால் எந்த காரியமும் செய்ய முடியாது, எந்த அந்நிய அக்கினியும் உங்களுடைய பலிபீடத்தின் மேலே போட முடியாது. ஏன்னா அந்த பலிபீடம் கர்த்தருக்கு நீ ஏற்படுத்தின ஒரு பலிபீடம். எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடமாக இருக்கணும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அக்கினியை புதுப்பித்து கொள்ளணும். ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நில்லுங்க. கர்த்தருக்கு நான் பலிபீடமா ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. You're gonna ask God. ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே என்ன ஒரு பலிபீடமா மாற்றுங்கப்பா. எனக்குள்ள ஒரு அக்கினியை கொடுத்தீங்களே, உங்களுடைய சமூகத்துக்கு நான் வரப்போ என்னை நம்பி ஒரு அக்கினியை கொடுத்தீங்களே, அந்த அக்கினியை நாங்கள் புதுப்பித்து கொள்ளணும். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை எங்கள் மேலே எழுதி வைப்பதற்கான தகுதியான ஒரு பலிபீடமாக எங்களை மாற்றணும்னு கேளுங்க. ஆண்டவர் இடத்துல கேளுங்க, அப்பா மேக் மீ ஹோலி, மேக் மீ worthy to carry your name on the altar of my life. என்னுடைய ஜீவனை ஒரு பலிபீடமா மாற்றுங்கப்பா, என்ன ஒரு பலியாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இடத்துல சரண்டர் பண்ணி சொல்றீங்களாப்பா, உங்களுக்காக என்ன பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ரிவார்டே நீங்க தான், என்னோட பரிசே நீங்க தான். You are my reward Lord. என்னை நம்பி ஒரு அக்கினியை கொடுத்தீங்களே, அந்த அக்கினியை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்றதுக்கு ஒரு பலனை கொடுங்க. அந்த அக்கினியை எனக்குள்ள நான் கொழிந்து விட்டு எறிவதற்கான ஒரு பலத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாயை திறந்த, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அக்கினி அது அந்நிய அக்கினியா மாறக்கூடாது, அது ஒரு பரிசுத்தமான ஒரு அக்கினியா இருக்கட்டும், அது உங்களுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு அக்கினியா இருக்கட்டும். அந்த பலிபீடத்தின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியட்டோன்னு சொன்னீங்களே, எனக்குள்ள ஒரு அக்கினியை போடுங்க, எனக்குள்ள ஒரு அக்கினியை போடுங்க. Put a fire in me Lord. எனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி எல்லா அசுத்தமான காரியங்களை அது burn பண்ணிரும், அது எரித்து விடும். எனக்குள்ள இருக்கிற அசுத்தமான காரியங்கள், எனக்குள்ள இருக்கிற அந்த அந்நிய அக்கினி, அது எல்லாத்தையும் எரிச்சு போடுங்க, அது எல்லாத்தையும் எனக்குள்ள இருந்து எரித்து போடுங்க. என்ன ஒரு பரிசுத்தமான ஒரு அக்கினியா மாற்றுங்க ஆவியானவரே, ஒரு பரிசுத்தமான ஒரு பலிபீடமா என்னை மாற்றுங்க. Make me a worthy altar, make me a holy altar Lord. உங்களுடைய அக்கினியை சுமப்பதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை நோக்கி கடைசியா நம்ம சொல்ல போறோம், அப்பா நான் எரிந்து கொண்டே இருப்பேன். அவரை நோக்கி சொல்றீங்களா? எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. சத்தத்தை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்களேன், ஒரு பொருத்தனையா சொல்லுங்க, அப்பா உங்களுக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன். இந்த பலிபீடத்து மேல நீங்க போட்ட அக்கினிய ஒரு நாளும் நான் விட்டுற மாட்டேன். ஆவியானவரே அதை எனக்குள்ள புதுப்பித்துக் கொள்ளுங்க. Lord, let it burn within me, let it burn within me Jesus. எரிந்து கொண்டே இருப்பேன், எனது விளக்கு, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. கர்த்தர் உங்களை ஒரு விளக்காக வைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய படிப்புல கர்த்தர் உங்களை ஒரு விளக்காக வைத்திருக்கிறார். எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் கரங்களை உயர்த்தி
பிசாசோடைய தந்திரங்களுக்கு எதிர்க்கு எங்களுடைய விளக்க பிரகாசமாக்குங்க. எங்களுடைய விளக்க பிரகாசமாக்குங்க. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, பா எனக்குள்ள இருக்கிற இந்த அக்கினி, இந்த விளக்க பிரகாசமாக்குங்க. என் மூலம் என் ஜனத்திற்கு ஒரு ரட்சிப்பு வருவதாக அப்பேற்பட்ட ஒரு விளக்கை எனக்குள்ள வைங்க. அப்பேற்பட்ட ஒரு அக்கினியை எனக்குள்ள வைங்க. ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கிற அசுத்தமான காரியங்களுக்கு மேல இந்த அக்கினி வருவதாக, இந்த அக்கினி வருவதாக. எல்லாத்தையும் சுட்டெரிச்சு கர்த்தருக்காக எரிகிற ஒரு விளக்காக எங்களை மாற்றுங்கப்பா. எரிகிற விளக்காக எங்க மாற்றுங்க ஆவியானவரே. Make us a lamp for you, Jesus. உங்களுக்கான ஒரு பலியாக எங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா.